உபவாசம் என்பது, இந்த 40 நாட்கள் உபவாசம் என்பது இந்த உலகத்திற்கு நம்மை ஒழித்து கொள்ளுகிற ஒரு காரியம் இல்லையா? உலகத்தின் பாவத்திற்கு, உலகத்தின் சாபத்திற்கு, வன்மத்திற்கு, உலகத்தினுடைய எல்லா கடினமான பாதைகளுக்கு, உலகம் நமக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளுக்கு இதெல்லாம் விட்டு என்ன நான் தனியாய் ஒழித்து கொள்ளுகிற ஒரு காலம் தான் இந்த உபவாச காலம் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். நோவாவுடைய நாட்கள் எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாட்கள் மழை பெய்யுது இல்லையா? இப்ப 40 நாள் இவர் என்ன பண்ணுகிறார்? தன்னை பேழைக்குள்ள ஒழித்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பேழைகள் என்ன பண்றாரு? உலகத்தை விட்டு, தண்ணிக்கு மேல பேழை மிதக்குது, 40 நாட்கள் மழை பெஞ்சோன்னு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தை விட்டு தன்னை ஒழித்து கொள்ளு. இந்த உலகத்துல இருக்கலாம் அழிஞ்சிட்டான், ஆனா தன்னை அந்த பேழைக்குள் வைத்து ஒழித்து கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரே சகோதரியே, இந்த 40 நாள் உபவாசம் என்பது உங்களை நீங்கள் ரீசெட் பண்ணுவதற்கு, உங்களை ஒழித்து கொள்ளுகிற ஒரு காலம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில அல்லது எதிர்காலத்தில் வருகிற பிரச்சனைக்கு, எதிர்காலத்தில் வருகிற போராட்டத்திற்கு, எதிர்காலத்தில் வருகிற மிகப்பெரிய ஒரு பாடிற்கு நீங்கள் உங்களை ஒழித்து கொள்வதற்குண்டான காலம் தான் இந்த உபவாச காலம். யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீர்களோ, நல்லா புரிஞ்சுங்க, இந்த 40 நாள் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ, உங்களை, அதாவது 40 நாள் ஃபாஸ்டிங் என்பது என்ன, எதுக்கு அடையாளம் சொல்றேன்? உங்களை ஒழித்துக் கொள்வதற்கு அடையாளம். இந்த உலகத்தை விட்டு நீங்க தனியா பிரித்தெடுத்து, நான் வேற இந்த உலகம் வேற அப்படின்னு உங்களை என்ன பண்றீங்க? உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு கட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நீங்களே அடைத்து கொண்டு நீங்கள் உங்களை ஒழித்துக் கொள்ளுகிறீர்கள். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், வருகிற வசந்த காலத்திற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். 40 நாள் கழிச்சு ஜன்னலை திறந்து என்ன பண்றான்? இந்த வெளிச்சத்தை பார்க்கறான். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் பேழைக்குள்ள இருந்த நோவா, இதுவரைக்கும் இருளில் இருந்த நோவா 40 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் முதல் முறை ஜன்னலை திறக்கும்போது ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய உலகம் அவனை வரவேற்க காத்து கொண்டிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னால், உன்னை நோக்கி ஒரு வசந்த காலம் காத்து கொண்டிருக்கிறது, ஒரு நன்மை காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உபவாசம் என்பது, 40 நாள் உபவாசம் என்பது என்னது? தன்னை ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். எதற்கெல்லாம் ஒழித்துக் கொள்ற காரியம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 15 வாசிங்க, 15, 16 வாசிங்க, வேகமா போல, டைம் ஆயிடுச்சு. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், ஐயோ இதுவரைக்கும் நீ பாவத்தில் இருந்தல்ல, இதுவரைக்கும் நீ அக்கிரம செய்கையில் இருந்தல்ல, இதுவரைக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்திருந்தல்ல, இதற்கு நிச்சயமாய் ஒரு தண்டனை உண்டு. கர்த்தருடைய கோபம் உன்மேல் வரும். இந்த கோபம் உன்மேல் வந்தது என்று சொன்னால், இதை காட்டிலும், இப்பொழுது வாழ்வதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சாபத்திற்குள்ளாய், மிகப்பெரிய ஒரு காரியத்திற்குள்ளாய் உன்னால் கடந்து போக முடியும். இதற்கு தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய கோபம் உன் மீது வராதபடிக்கு அதிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு எப்படி நோவா அந்த ஜலப்பிரளயம் தேவனுடைய கோபம், அந்த கோபத்திற்கு அவன் தப்பித்துக் கொள்ளும்படி அவனுக்கு ஒரு பேழை உண்டாக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் நம் மேல் வைத்திருக்க அந்த பெரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியாதா? இன்றைக்கு நம்முடைய சபைகள், இந்த நாட்கள்ல சபைகள்ல நம்ம உபவாசத்தை ஜெபத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 40 நாள் எதற்கு? வருகிற கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய். அப்படின்னா உன் வாழ்க்கையில வரப்போற பிரச்சனைக்கு, எதிர்காலத்துல நீ கடந்து போக போற பாதையில வருகிற எல்லா முட்களுக்கு, எல்லா கரடு முரடான பாதைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ளும்படியாய் இந்த உபவாச ஜெபம் உனக்கு வாழ்க்கையில பயன்படும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாம் எடுக்கிற உபவாச ஜெபம், நீ இன்னைக்கு இருக்கிற இந்த உபவாசம் நாளைக்கு வரப்போற பிரச்சனையிலிருந்து உன்னை பாதுகாக்கும். நீ இன்னைக்கு இருக்கிற உபவாசம் நாளைக்கு நீ கடந்து போகிற பாதையே, அது செங்கடலா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம், நீ நடந்து போக போக அது வழி விட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் அது பிரச்சனை, ஆனா உனக்கும் அது வாசல். ஆமென் சொல்லுங்க. யார் உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வாசல். ஆமென். முழு உலகமும் ஜலப்பிரளயத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் அது பிரச்சனை, ஆனா 40 நாள் பாதுகாக்கப்பட்ட நோவாவுக்கோ அது புதிய வசந்த காலம். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு சகோதரே சகோதரியே, இந்த வசந்த காலத்திற்கு நேராய் நீயும் நானும் கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வேதத்தில் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் இந்த 40 நாள் உபவாசத்தை சொல்றதை பார்க்க முடியும். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட,
26வது அதிகாரம் 20 இருந்து வாசிங்க. 20, 21 வாசிங்க. ஏசாயா 26, 20, 21 வாசிங்க. பிரவேசித்து பூட்டிக் கொண்டு சீலம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, ஒளித்துக்கொள். கர்த்தருடைய சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் உன்னை ஒளித்துக்கொள். நீ ஒளித்துக் கொள்ளுகிற காலம் தான் இந்த உபவாச காலம். ஹல்லேலூயா. நீ உன்னை கர்த்தருடைய கோபத்திலிருந்து சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் உன்னை ஒளித்துக் கொள்ளுகிற காலமே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 40 நாட்கள் உபவாச காலம். ஆமென் சொல்லுங்க.